நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். பேசும் நேரம் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கடந்த ஆண்டு ஹரியானாவின் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரசின் வெற்றியை பாஜகவுக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் மாற்றிவிட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டை மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முன்வைத்திருக்கிறார். மிகப்பெரிய அளவுக்கு பேசுபொருளாகி இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்தே இந்த வாக்கு திருட்டு விவகாரத்தை தேர்தல் ஆணையம் முற்றாக மறுத்து வருகிறது. செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு சொல்லும்போது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்பன உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். இது குறித்து தான் இன்றைய அமர்வில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இரண்டு விருந்தினர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ஆனந்த பிரியா அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த திரு சாரநாத் அவர்களும் அரங்கத்திற்கு வந்து நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ரெண்டு பேருக்கும் அன்பான வணக்கம். ராகுல் காந்தியோட குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அவருடைய பொறுப்பை உணர்ந்து பொறுப்புணர்ச்சியோட பேசணும். அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு பேசணும். ஆனா இவர் ஒரு பேசு பொருளா ஆக்கணும்ன்றதுக்காகவே இன்னைக்கு இத பத்தி பேசிட்டு இருக்காரு. நீங்க ஹரியானாவை பத்தி பேசுறீங்க, நான் தெலுங்கானாலயோ கர்நாடகாலயோ நீ வெற்றி பெற்ற நீங்க அத பத்தி நீங்க பேச மாட்டீங்க. ஒண்ணு, ஒரு அடுக்கடுக்கா நிறைய புகார்கள் கொடுத்திருக்காரு. அதுக்கு தேர்தல் ஆணையம் இன்னைக்கு மறுப்பு கொடுத்து அதுக்கான விளக்கத்தையும் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. இவர் என்னென்ன குற்றச்சாட்டுகள் சொன்னாரோ எல்லாத்துக்குமே தெளிவா அதுக்கான பதிலும் சொல்லியிருக்காங்க. அங்க போய் ஸ்பாட்லயே போய் பார்த்திருக்காங்க. ஸோ அது ஒரே பிளாட்ல ஒரு 80 வருஷமாக இருக்கக்கூடிய மக்கள், ஒரே அட்ரஸ்ல கூட்டு குடும்பமா இருக்கக்கூடிய மக்கள், அவங்க ஓட்டும் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி இவங்க ஒரே பேர்ல நிறைய பெண்கள் இருக்காங்க. இந்த மாதிரி பல குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்குமே தரவுகள் அடிப்படையில இன்னைக்கு அந்த ஆர்டிக்கலை பார்த்தாலே தெரியும். ஸோ இது ஃபுல்லாவே டைவர்ட்டிங் டாக்டிஸா தான் பாக்குறோம். ஏன்னா பீகார்ல இவங்க தோல்விங்கிறத விட மோசமான தோல்வியை எதிர்நோக்கி இருக்காங்க. ஸோ அதை டைவர்ட் பண்றதுக்காக இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை பண்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் இத்தனை கோடி மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷன், அது மேல குற்றம் சாட்டி அது ஒரு பேசு பொருளாக்கி இன்னைக்கு நம்ம ஜனநாயகத்தையே கேள்விக்குறியாக்கிட்டு இருக்காங்க. இது ஒன்றும் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு புதுசு கிடையாது. எந்த ஒரு நாடு நம்மள 200 வருஷம் அடிமைப்படுத்தி வச்சிருந்ததோ அங்க போயிட்டு நம்முடைய நாட்டை பற்றி, நம்முடைய நிர்வாகத்தை பற்றி, நம்முடைய தலைவர்களை பற்றி, நம்முடைய ஆட்சியை பத்தி எவ்வளவு மோசமா பேச முடியுமோ அவ்வளவு மோசமா பேசினதையும் நம்ம பாக்குறோம். இதுல இவர் சொன்ன கூற்றுகள்ல ஒண்ணு மென்ஷன் பண்ணியிருப்பார். ஜென்சி ஷுட் டேக் நோட் ஆஃப் திஸ் ஓட் தெஃப்ட் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அப்போ இவர் என்ன செய்ய முற்படுறாருன்ற டவுட் நமக்கு இருக்கு. பங்களாதேஷ்ல நடந்த மாதிரி இந்தியாலையும் சில பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கு ட்ரை பண்றாங்களான்ற ஒரு சந்தேகம் நமக்கு இங்க வருது. நீங்க நேர்மையா இருந்தீங்கன்னா இதை சட்ட ரீதியாக நீங்க அணுகணும். ஏற்கனவே நீங்க உச்ச நீதிமன்றம் போனீங்க. ஸோ அங்க உங்களுடைய கேஸ் எதுவுமே நிக்கல. இப்போ நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷனர் என்ன சொல்லியிருக்காருன்னா 7 நாட்களுக்குள்ள பிரமாண பத்திரம் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு நிஜமாவே பிரச்சனை இருக்கு, போகஸ் ஓட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சா அப்போ எஸ்ஐஆருக்கு நீங்க அக்செப்ட் பண்ணிருக்கணும். எஸ்ஐஆர் பண்றாங்கன்னு சொன்ன அப்புறமே நீங்க பதறீங்க. அதுக்கு நீங்க மட்டும் இல்ல, உங்க இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் அகேன்ஸ்டா தான் பேசிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுடைய எண்ணம் என்ன? சொல்யூஷன் வேணும், நியாயமான நேர்மையான எலெக்ஷன் வேணுமா, இல்ல பிரச்சனை பண்ணி இதை ஒரு பொருளாக, ஒரு விவாத பொருளாக எடுத்துட்டு போயிட்டு குழப்பத்திலேயே வச்சுட்டு இருக்கணுமா அப்படின்றது சந்தேகம் எழுப்புது. நீங்க சொன்னதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார், புள்ளி விவரங்கள் சொல்லியிருக்கிறாரு, எத்தனை லட்சம் என்ன அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அதுல என்ன சொல்றாருன்னா, ஒரு வீட்டு முகவரியிலே 66 பேர் இருக்கிறதாவும், ஒரு வீட்டு முகவரியில் 100 பேர் இருக்கிறதாவும், 500 பேர் வரைக்கும் ஒரே வீட்டு முகவரியில இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாரு. அங்க போய் பார்த்தா ஆனா ஒரே ஒரு அறை மட்டும்தான் இருந்தது அப்படின்றதையும் பொது வழியிலே அவர் வைக்கிறார். அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு அவங்களுடைய கட்சிக்காரங்க ஒரு நோட்டை கொடுத்துட்டா அதை நம்பி ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடியவர் பேசக்கூடாது. அங்க உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு பேசணும். அது நம்ம இன்னைக்கு பார்த்த அந்த ஆர்டிக்கல்ல தெரிஞ்சிடும். அது உண்மையா இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க ஏன் நீதிமன்றத்தை நாடல? ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷனர் என்ன சொல்றா, 22 வழக்குகள் தான் இருக்கு, இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட வழக்குகள் 22 தான் இருக்கு, நிலுவையில இருக்கு, வேற யாரும் பெருசா கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படின்னு சொல்றாரு. இப்போ இங்க ஒரு இடத்துல 60 ஓட்டு இருக்கு, 150 ஓட்டு இருக்கு, 500 ஓட்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அங்க உங்க பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்களா இல்லையா? அது உண்மையான பட்சத்துல அவங்க ஏன் இதுக்கு கேள்வி எழுப்பல?
ஏன் அமைதியா இருந்தாங்க? தொடர்ந்து ஒரு பேசலாம். வருஷம் கழிச்சு நீங்க இப்போ அதுவும் பீகார் எலெக்ஷன் நடக்கக்கூடிய இந்த சமயத்துல இந்த பிரச்சனையை நீங்க எழுப்புறீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன? தொடர்ந்து பேசலாம். திரு சாரநாத், அடிப்படையில தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுதுன்னா, வாக்காளர் பட்டியல் வெளியிடுறாங்க. அது வந்து வெளிப்படைத்தன்மை மிக்கது. அப்பவே உங்களுக்கு தெரிய வந்துடும் என்ன இருக்கு அதுல அப்படின்றது தெரிய வந்துடும். அப்பவே இது சம்பந்தமா புகார் தெரிவிக்காத நீங்கள் இப்போது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்ல இது மூலம் நம்ம ஒரு செய்தியை தெளிவா புரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியாக இது தொடர்பான புகார்களை காங்கிரஸ் கட்சியும் எதிர்கட்சிகளும் எழுப்பிக் கொண்டிருக்கின்றன. இதுவரை தேர்தல் கமிஷன் ஒரு அறுதியிட்டு அதற்கான மறுப்பை வெளியிட்டு இருக்கிறார்களா என்றால் இல்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் ஃபேக், இதெல்லாம் வந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டு, இதற்கு நாங்கள் வந்து முறைப்படி பதில் அளித்து விட்டோம். சரி, முறைப்படி பதில் அளித்து விட்டு ஆனந்த பிரியா பேசணும் சொன்னாங்க. ஒரு வாரத்துக்குள்ளே நீங்க வந்து விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் கேட்டிருக்கிறதா? இல்ல, ஒரு வாரத்திற்குள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும். நான் என்ன சொல்றேங்க, ஒரு குற்றச்சாட்டை எழுப்புகிறார்கள். குற்றச்சாட்டை எழுப்புகிறவரிடம் உங்களுடைய குற்றச்சாட்டுகளுக்கு நீங்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுங்கள் என்று எந்த ஒரு சுயேட்சையான அமைப்பு கேட்கலாமா? பிரமாண பத்திரம், இப்ப இது பிரமாண பத்திரத்துல ஒரு சிக்கலை சொல்றேன். ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது கூட அதை சொல்லுகிறார். என்னன்னா, நாங்கள் ஆய்வு செய்த வகையில் கிட்டத்தட்ட 90,000 போலி முகவரிகள், கிட்டத்தட்ட 1,28,000 வித்தியாசம். அதாவது காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஒட்டுமொத்த வாக்குகள்ல 1,28,000 வாக்குகள் வித்தியாசம் வருது. இது நாங்கள் ஆய்வு செய்த வரையில் இதை வந்து ஒரு அரசு நிறுவனம் தான் இதை உறுதிப்படுத்த முடியும். இப்ப நீங்க சொல்றீங்க ஒரே முகவரியில் 500 வாக்குகள்னு வச்சுப்போம். 500 வாக்குகள் இல்லை, நீங்க தான் பூத் ஏஜென்ட் வச்சிருக்கீங்களேன்னு இவங்க சொல்றாங்க. இது ரெண்டுத்தையும் அடுத்த கேள்வி என்னன்னா, இது ரெண்டுத்தையும் தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அந்த பகுதியில் இருக்கிற முகவருக்கு அங்கதான் அந்த ஃபார்ம் 6 ஃபார்ம் 7 போன்றவற்றுடைய செய்தி வருகிறது. இரண்டாவது குற்றச்சாட்டு, பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணுடைய புகைப்படம் கிட்டத்தட்ட 22 இடங்கள்ல வாக்குச்சாவடிகள்ல வருது. வரலன்னு தேர்தல் கமிஷன் சொல்லணும்ல, அப்படி கிடையாது, சொல்லலையே. நான் என்ன சொல்றேன், ஸ்பெசிபிக் அலிகேஷன். இது எதுவும் பொதுவா குற்றச்சாட்டுலங்க. என்னுடைய புகைப்படம் 10 இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா அவருடைய புகைப்படம் 10 இடத்தில் இல்லை, அவருடைய புகைப்படம் இல்லைன்னு சொல்லணுமே. ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்போ நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு தனி நபரை, ஒரு எதிர்கட்சி தலைவரை பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சொல்றீங்க. ஏன் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யணும்? வைக்கின்ற குற்றச்சாட்டு சரியா தவறா, அதை நாங்கள் இந்த இடத்தில் மறுக்கிறோம். இந்த முகவரியை பாருங்கள், நீங்கள் கொடுத்திருக்கிற இந்த முகவரியில் 120 பேர் வசிக்கிறார்கள், சொல்லுமா இல்லையா? நீங்க பூத் ஏஜென்ட் வச்சு செக் பண்ணல, செக் பண்றோம். இது இரண்டாவது. எல்லாவற்றிற்கும் அரசியல் கட்சிகள் ஆளை வைத்து பார்க்க முடியாது. இப்போ நடந்துட்டு இருக்கு, இப்போ இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. பல வாக்குகள் எஸ்ஐஆர் இல்லைனாலும் வாக்குச்சாவடியை நோக்கி பணியாளர்கள், அரசு பணியாளர்கள் போய் செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் அவங்க கரெக்டா நீக்கிறாங்களா, கரெக்டா சேர்க்கிறாங்கன்றது அரசியல் கட்சிகள் அவ்வளவு உன்னிப்பா கவனிக்க முடியாது. பல நேரங்கள் அது மிஸ் ஆகும். இல்ல, ஆனா எனக்கு என்ன கேள்வினா, ஒரு சாமானியனா என்னுடைய வாக்கு பறிக்கப்பட்டால், எனக்கு அதுக்கான உரிமை மறுக்கப்பட்டால் நான் போய் கேட்பேன்ல. இங்க வாக்கு மறுக்கப்படுவது பிரச்சனை இல்ல, சம்பந்தம் இல்லாதவர்கள் வாக்கு சேர்க்கப்படுவதுதான் பிரச்சனை. யாரோ வாக்காளர் எண்ணிக்கையில் சேர்க்கப்படுகிறார்கள். அப்ப இப்ப செய்யற பணி மூலமா அதெல்லாம் களையப்படும்னு தானே நம்ம எடுத்துக்கணும். களையப்படலைன்றதான் ஹரியானால பிரச்சனை. ஹரியானால நடந்த பிரச்சனை என்ன, ப்ரீ போல் எக்ஸிட் போல் எல்லாமே காங்கிரஸ் தான் வரும்னு சொல்லியாச்சு. இவங்க எல்லாம் உடனே என்ன சொல்றாங்க, தெலுங்கானாவில் வரவில்லையா, கர்நாடகாவில் வரவில்லையா, ஏன் தமிழ்நாட்டில் கூட வரவில்லையா என்று கேளுங்க. இந்த வாக்குகள் எங்க சிக்கல் வருதுன்னா, ஒரு மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில 300 பூத் இருக்கு. 300 பூத்துல ஒரு பூத்துக்கு 1000 ஓட்டுன்னு வச்சுப்போம், 3 லட்சம் வாக்குகள். ஒரு பூத்துல 5 வாக்குகள் சேர்த்தா போதும், 1500 வாக்குகள் அந்த சட்டமன்ற தொகுதியில சேர்ந்தோம். இதுதான் ஹரியானா போன்ற மாநிலங்களில் ஏற்படக்கூடிய வித்தியாசம். மொத்த வாக்குகள் வித்தியாசம் எவ்வளவு தெரியுங்களா? ஹரியானால வெறும் 1,20,000 வாக்குகள் தான் காங்கிரஸுக்கு பிஜேபிக்கும் இருக்கிற வித்தியாசம். அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல தான் இது பயன்படும். தமிழ்நாட்டில் நீங்கள் பிஜேபிக்கு நீங்க பொய்யா கூட ஒரு பூத்துக்கு 100 வாக்குகள் சேர்த்தால் கூட உங்களுக்கு 102 வாக்கு தான் வரும். 2 பேர் பிஜேபிக்கு உண்மையா போட்டுருப்பா, நீங்க 100 வாக்குகள் சேர்க்க முடியும். அந்த மாநிலங்கள்ல பிரச்சனை கிடையாது. பீகார்ல 2020 நடந்த தேர்தல்ல ஆர்ஜேடி மகா கட்பந்தன் கூட்டணிக்கும் பாரதிய ஜனதா கூட்டணிக்கும் கிட்டத்தட்ட ஒரே சதவீதம் வாக்குகள், கிட்டத்தட்ட ஒரே சதவீதம் வாக்குகள். சரி, அப்போ அந்த மாதிரி இடங்கள்ல ஒரு 5 ஓட்டு 10 ஓட்டு பேரை சேர்த்துட்டா போதுங்க ஒரு பூத்துக்கு.
மிக சுலபமாக தேர்தல் வெற்றிகளை தீர்மானிக்க இல்ல முடியும். நீங்க சொல்றது கட்டமைப்பையே சிதைக்கிற மாதிரி இருக்குல்ல. தேர்தல் ஆணையம் ஒரு பெரிய ஆணையம், சுயமா இயங்குது. எந்த ஆனா காலத்துல இன்னைக்கு அது ஒரே எந்த காலத்துல சுயமா இயங்கி இருக்குன்னு பாரதிய ஜனதா கட்சி ஒத்துருக்குது முதல்ல. இல்ல இதையே நான் சொல்லிடுறேன். காங்கிரஸ் ஆளும் போதும் அப்ப ஏதோ பண்ண முடியும் தானே அர்த்தம். அப்ப காங்கிரஸ் ஆளும்போது பாரதிய ஜனதா கட்சி இதே குற்றச்சாட்டு தானே வச்சுது. இல்ல அப்ப அதனால எதிர்க்கட்சி அரசியல் தேர்தல் பண்றாங்க அப்படி கமிஷன் எடுத்துக்கணுமா? அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி சுயேட்சையான அமைப்பாக இருந்தாலும், சுயேட்சையான அமைப்புன்னு சொல்லக்கூடாது, தன்னாட்சி பெற்ற அமைப்பாக இருந்தாலும் அந்த அமைப்பை அப்படி செயல்பட விடுகிறார்களா? முதல்ல தேர்தல் கமிஷனுக்கான தேர்தல் கமிஷனரை நியமிப்பதுல முறையான சட்ட நடைமுறைகளை பாரதிய ஜனதா கட்சி பின்பற்றுச்சா? சரி, எனக்கு எதிர்க்கட்சி தலைவர் அந்த கூட்டத்துக்கு இந்த அழைக்கப்பட்டாரான்னு பார்த்தோம். கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. இப்ப இந்த சிக்கல்கள் எல்லாம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், தேர்தல் கமிஷனாக இருந்தாலும் சரி, தேர்தல் கமிஷன் மீது வெளிப்படையான குற்றச்சாட்டு தான். இந்த 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 மூடி மறைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது தன்னாட்சி பெற்றது, சுதந்திரமான, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி, நியமிக்கப்படுபவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர். இல்ல எனக்கு அதான் கேள்வி. அப்ப காங்கிரஸ் ஆளும் பொழுது நியமிக்கப்படுபவர் காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமான நபரா? அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டது. நான் கேக்குறது நேரடியா உங்ககிட்ட இல்லங்க, கேட்டேன். இப்ப நீங்க நீங்க யாரன்னு சொல்லி சொன்னீங்கன்னா நம்ம அவர் எப்படின்னு சொல்லலாம். இல்ல. டிஎன் சேஷன் நியமிக்கப்பட்டார் ம். அப்படின்னு சொன்னீங்கன்னா, ம். டிஎன் சேஷன் காங்கிரஸால தான் நியமிக்கப்பட்டார் என்றாலும் அவர் காங்கிரசுக்கு ஆதரவாக செயல்படாத காலகட்டத்தில் அவருக்கு எதிராகவே அதனால இரண்டு இன்னும் 2 பேரை இணையாளர்களை ஆட் நியமித்த பண்ணாங்க. வரலாறு உண்டு. அதாவது ஆளுங்கட்சி இன்றைக்கு அவர்கள் தேர்தல் கமிஷனரை தனக்கு சாதகமாக செயல்பட வேண்டும் என்று ஆளுங்கட்சி நினைப்பது ஒன்று, தேர்தல் கமிஷன் கட்டமைப்பையே தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்கிற சக்தியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. தொடர்ந்து அதுல பேசலாம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, மிக போட்டி அதிகமாக இருக்கக்கூடிய தேர்தல்கள்ல மகாராஷ்டிரா உள்ளிட்ட, ஹரியானா உள்ளிட்ட, 2020 பீகார் உள்ளிட்ட தேர்தல்கள்ல பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறுவதே இந்த மோசடியின் மூலமாகத்தான் என்பதை நீங்க சொல்றத பார்த்தா இப்போ ராகுல் பீகார்ல காந்தி பாஜக தான் வரும்ன்ற மாதிரி நீங்க ராகுல் காந்தி இல்ல தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள்ல வராது. இப்படிப்பட்ட மாநிலங்கள்ல ஏங்க என்னங்க இது? தொடர்ந்து பேசலாம். இல்ல. நீங்க மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு அணிக்கு 10 ரன் அதிகமா கொடுத்துட்டு இன்னொரு அணியை அந்த 10 ரன் சேர்த்து அடின்னு சொன்னா அந்த அணி தான் ஜெயிக்கும். சரி, தொடர்ந்து. இப்படிப்பட்ட சதி வேலைகளை நிறுத்தணும் தான் சொல்றோம், வேற எதுவும். இவங்க ஜெயிச்சிட்டா தேர்தல் கமிஷன் நியாயமா இருக்கு, அங்க எந்த குற்றமும் இல்லைன்னுவாங்க. இவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா உடனே தேர்தல் கமிஷன் மேல சந்தேகத்தை இல்ல, எழுப்புவாங்க. அவர் சொன்னது நுணுக்கமா ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, தெலங்கானான்னு பிரிஞ்ச பிறகு ராஷ்டிரிய சமிதி அங்க ஆட்சியில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் அந்த இடத்துல ஆட்சி கைப்பற்றி இருக்காங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். அந்த இடத்துல பாஜகவுக்கு பெரிய அளவுக்கு செல்வாக்கு இல்ல, அதனால அங்கெல்லாம் நடக்கலன்றதான் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. அது அவங்களுடைய கற்பனை. அதாவது இவங்க தென் மாநிலங்கள்ல தமிழ்நாடு, ஆந்திரா, இங்க தெலுங்கானா இங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க எப்ப பாரு என்ன சொல்லுவாங்க, பிஜேபி உள்ள வந்துரும். பிஜேபி இன்னைக்கு உள்ள வரலங்க. 1996லயே வந்துருச்சு. ஓகே. அப்பயே எம்எல்ஏஸ், எம்பிஸ் எல்லாம் வரதான் செஞ்சாங்க. இன்னைக்கு புதுசா வரல. இவங்க கள நிலவரத்தை தெரிஞ்சும் தெரியாதது மாதிரி பேசுறாங்க. இவங்க ஒரு மாய பிம்பத்தை உருவாக்குறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஒரு ஃபேக் நரேட்டிவ். பிஜேபி இல்ல, பிஜேபி இவங்களுக்கு அகெயின்ஸ்ட் ஆனவங்க, அந்த தரப்பு மக்களுக்கு அகெயின்ஸ்ட் ஆனவங்கன்னு ஒரு ஃபேக் நரேட்டிவை இத்தனை ஆண்டு காலமாக இவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அந்த ஃபேக் நரேட்டிவ் எடுபடலை, உடைச்சிட்டு இருக்கு, உடைக்கப்பட்டு இருக்கு. கிரவுண்ட்ல மக்களுடைய ஆதரவு வந்துட்டு இருக்கு. இங்க பிஜேபி இல்ல, இவர் சொன்னாரு 100 ஓட்டு நீங்களே போட்டாலும் 102 தாங்க. அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். இங்க என்னமோ எங்களுக்கு ஓட்டே இல்லாத மாதிரி 2 பேர் 3 பேர் ஓட்டு போடுற மாதிரி சொல்றீங்க. 18.5% நாங்க ஓட்டு எடுத்திருக்கோம் இந்த எலெக்ஷன்ல. அதுவும் நம்மளுடைய மக்கள் தானே போட்டிருக்காங்க. சோ நீங்க எங்களை குறைச்சி எடை போட முடியாது. நாங்க ஸ்லோ அண்ட் ஸ்டடியா வளர்றோம். எங்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்தோ இல்ல தப்பான முறையில குறுக்கு வழியில ஆட்சிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க எங்களுடைய திட்டங்கள் மூலமாக தமிழ்நாட்டுல கால் ஊன்றணும் நினைக்கிறோம், பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமாக பிஜேபி தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கும். ஒரு நிரந்தரமான, நியாயமான, நேர்மையான ஆட்சியா இருக்குமே தவிர இந்த மாதிரியான ஊழல் ஆட்சிகளோ மத்தவங்களை குறை சொல்லி மட்டம் தட்டி ஒரு பொய்யான பிம்பத்தை ஏற்படுத்துற ஆட்சியாகவோ நிச்சயமாக இருக்காது. திரு சாரணன், எனக்கு 2 கேள்வி நீங்க சொன்ன பதில் இருந்தே. தேர்தல் ஆணையம் மத்திய அரசாங்கத்துடைய, அது தலைமை தேர்தல் ஆணையம் வச்சுப்போம். இங்க தமிழகத்துல தேர்தல் அதிகாரி இருக்கிறாங்க. அவங்க சொல்ற வழிமுறைகள், நடைமுறைகள் கடைபிடிச்சுதான் எல்லா இடத்துலயும், எல்லா மாநிலங்களையும் அப்படிதான் நடக்குது. நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு 10 வாக்குகள் சேர்த்தா கூட அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? யார் ஆட்சி செஞ்சாலும் நான் சொல்றேன், அப்படி ரொம்ப யதார்த்தமா 10 வாக்குகள் சேர்த்துட முடியுன்ற அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கா? இப்போ திமுக ஆட்சி நடக்குதுன்னு நம்ம பாக்குறோம். அப்படி இருந்தும் கூட இது நடக்கும் அப்படின்னாக்கா அப்ப கட்டமைப்பே தப்பு தானே? கட்டமைப்புல ஒரு சில குறைபாடுகள் இருக்கதான் செய்யுது. அதை நம்ம அப்படியெல்லாம் ஒரேடியா மறுத்துட முடியாது. இதுக்கும் சேர்த்து சொல்லிடுங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப தமிழகத்தை எடுத்துப்போம். ஒரு முகவர் இருக்கிறாரு, ஒரு கட்சியை சேர்ந்தவரா இருக்கிறாரு. அந்த பகுதியில இருக்கிறவங்க எத்தனை பேருன்றது
அணுவா அவர் வந்து தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அப்படிதான் அந்த முகவரை தான் அங்க வச்சிருப்பாங்க. எந்த கட்சியா இருந்தாலும் அப்படிதான் வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கே தெரியாம ஒரு 10 பேர் வந்து எதிர்கட்சியில இருந்து வந்து போட்டுருவாங்க. இல்ல எப்படி பண்ண முடியும்? அதே மாதிரி எதிர்கட்சி அங்க ஆளுங்கட்சி நபர்கள் இருப்பாங்க. இவங்க தரப்புல ஒரு 10 பேர் கூடுதலா எப்படி வந்துட முடியும்? கிராம பகுதிகளில் இருக்கிற பூத்ல அது மாதிரி பண்றது கொஞ்சம் கடினம் தான். சரி. ஆனா சென்னை போன்ற நகரங்கள்ல பூத்ல வந்து ஆட்களை சேர்ப்பது இல்லை விடுபடுவது என்பது ரொம்ப பொதுவாக இயல்பா நடக்கிற விஷயம் தான். அதாவது இந்த கட்சிக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் என்று தெரிந்தால் அந்த பகுதிகளில் வாக்குகளை குறைக்க வைப்பதற்கு இல்ல எண்ணிக்கையில குறைக்க வைக்கிறது அதுதான் எனக்கு விளக்கமா வேணும். குறைக்க வைக்கிறதுனா எப்படி? இப்ப 100 வாக்கு இருக்கு, 10 வாக்கு குறைச்சிருவாங்களா? அப்ப நான் போய் நிக்க மாட்டேனா? என்கிட்ட சான்று இருக்கு, எனக்கே இல்ல நீங்க இயல்பாவே இப்ப ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க ஒரு இடத்துல இருந்து வீடு மாறி இருப்பீங்க. நீங்க இந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தால் அது ஒரு இதுவாயிடும். சென்னையில வீடு மாறுவதுன்றது ரொம்ப சுலபமான விஷயம். சரி. அப்போ அவர்கள் வந்து அந்த உரிமையை கேட்கும் போது நீங்க அந்த இடத்துல வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நியாயமானதான் அது. ஆனால் அவர்களுடைய வாக்கு அந்த பூத்துல தான் இருக்கும். அப்போ அப்படி மறுக்கப்படுற வாய்ப்புகள் இயல்பாவே நிறைய நடக்கும். அப்ப இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும். எல்லா கட்சிக்கும் பொருந்தும். இது ஆளுங்கட்சியாக இருப்பவர்களுக்கு இன்னும் அதிகமான வாய்ப்பு உண்டு. அப்படின்னா இப்ப இருக்கும்போது அப்ப அதிகமான வாய்ப்பு தானே உண்டு. ஆனால் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருப்பது யார் என்று சொன்னால் இந்தியா முழுமைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் கமிஷனையே தன்னுடைய கைப்பாவையாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தேர்தல் கமிஷன் ஒரு தன்னாட்சியான அமைப்பு. இது ஜனநாயகத்திற்கான கேள்வி இல்லையா? ஏங்க ஜனநாயகத்துக்கான கேள்வின்றதுக்காக அதை கேட்காம இருக்க முடியாது. ஐயா தேர்தல் கமிஷன் மிக நடுநிலைமையானது. அதுதான் என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, அப்படின்னா நீங்க வந்து தேர்தல் ஆணையத்து மேல நம்பிக்கையற்று போச்சா? அடுத்து உச்ச நீதிமன்றம் இருக்கா? உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்து இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு போது அது அடுத்த கட்டத்தை கொண்டு போனாலும் சட்ட போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவதற்காக தான் இன்றைக்கு கூட அனைத்து கட்சி கூட்டத்துல வந்து இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தை அணுகுவோம்னு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கட்சிகளும் சொல்லி இருக்கிறார்கள். இப்படிதான் நம்ம அதை அணுக முடியும். ஆனால் அதற்காக தேர்தல் கமிஷனை குறை சொல்லக்கூடாது. தேர்தல் கமிஷன் மிக நியாயமான நேர்மையான அப்படி நாம் சொல்லிக் கொண்டால் நம்மை ஏமாற்றிக் கொள்வதாக தான் அர்த்தம். வெளிப்படையாக நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க இன்னொன்னு சொல்றேன், மகாராஷ்டிரால ராகுல் காந்தி அவர்கள் ஒரே வீட்டில் 92 வாக்குகள் இருக்குன்னு சொன்னார்ல. நான் என்னங்க சொல்றேன், இல்ல இன்னொன்னு சொன்னாரு, உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் ஹரியானால வந்து வாக்கு செலுத்திருக்காங்கன்றதையும் சொல்லியிருக்காரு. இதை மறுக்கணும்னா யார் மறுக்கணும்? தேர்தல் ஆணையம் மறுக்கத்தானே. தேர்தல் ஆணையம் எப்படி மறுக்கணும்? 92 குபேரன் தெருவுன்னு ஒரு பேர் வச்சுக்கீங்க. 92 குபேரன் தெருவில் இத்தனை வீடுகள் இருக்கு. ஒரே ஒரு உதாரணங்க, ராகுல் காந்தி 100 உதாரணம் சொல்லிட்டாரு. ஒரே ஒரு உதாரணத்தை போயின்னு காட்டலாம்ல. என்ன, இந்த முகவரியை பாருங்க, இந்த வீட்டுல எத்தனை வீடுகள் இருக்கு பாருங்க, இவங்க எல்லாரும் இங்க இருக்கிறாங்க, இவங்களுடைய அடையாள அட்டை இந்த இடத்துல இருக்கு, இது பாருங்க. ராகுல் காந்தி தப்பா சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க பாட்டு குற்றச்சாட்டு சொன்னீங்க, அதெல்லாம் போய் நீங்க பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுங்க, நான் பாக்குறேன். பிரமாண பத்திரத்தை அரசு நிறுவனம் தாக்கல் செய்யுமா, ஒரு தனிநபர் தாக்கல் செய்ய முடியுமா? நாங்க புலனாய்வுத்துறை கிடையாது, நாங்க புலனாய்வு ஏஜென்சி கிடையாது. புலனாய்வுத்துறை வைத்திருக்கிற அரசு தான் அதை செய்யணும். அப்போ இதிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக தேர்தல் கமிஷன் வேலைகளை செய்யுது. அவங்க மேடம் சொன்னதை போல பாரதிய ஜனதா கட்சி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வளர்கிறது என்பதனுடைய அடையாளம் தான் இன்றைக்கு அவர்களுக்கு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு எம்பி கூட கிடையாது. இல்ல வாக்கு விழுக்காடுன்றது அவங்க வாக்கு விழுக்காடு யாருடைய வாக்கு விழுக்காடு? அப்ப கூட்டணி இருக்கும்போது விசிகோட வாக்கு அது அதிகரிச்சிருக்கு, அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. அப்ப அதுவும் அவங்களுக்கானது இல்லன்னு நிச்சயமா. விடுதலை சிறுத்தைகள் பெற்றிருக்கிற வாக்குகள் என்பது விடுதலை சிறுத்தைகளோட வாக்குகள் நாங்க என்னைக்குமே சொல்லலையே. அப்படி சொல்றீங்க, பொதுவாதான் சொல்றீங்க. பொதுவா எல்லா கூட்டணிகளும் சேர்ந்த திமுக பெற்ற வாக்கு திமுக வாக்குகள் கிடையாது. ஆனால் பாவம் 18% இல்ல 11% அப்படின்றது நம்ம வந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட அறிக்கையில இருந்தது. இது பத்திரிகை செய்தி தாங்க. பத்திரிகை உங்களுக்கும் அதேதான். அந்த கூட்டணி அங்கீகாரம் பெற்றிருக்கீங்கன்றதையும் பத்திரிகை தான் கொடுத்தது. ஆமா, இல்ல நாங்க தான் ஏத்துக்கிறோமேங்க. எங்களுடைய வாக்குகளில் திமுக வாக்குகள் இருக்கு, காங்கிரஸ் எங்களுடைய வாக்குகள் நாங்க எந்த காலகட்டத்திலும் சொல்லல. ஏன் சொல்லலன்னா, நாங்கள் ஒரு கூட்டணியாக போட்டியிடுகிறோம். எங்கள் வாக்குகள் அவர்களிடம் இருக்கு, அவர்கள் வாக்குகள் எங்களிடம் இருக்கிறது, எல்லாம் சேர்ந்து வருது. அப்ப இதையும் சொல்லுங்க, அப்ப பாஜகவுக்கு இத்தனை வாக்குகள் கிடைச்சதுக்கு வேற எந்தெந்த கட்சி எல்லாம் காரணமாக இருக்கக்கூடும்? பாட்டாளி மக்கள் கட்சி மிக முக்கியமான காரணம் இல்ல. மிகப்பெரிய வாக்கு வங்கி வைத்திருக்கிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அப்புறம் பலவித கட்சிகள் அதுல சேர்ந்தாங்க, அவங்க எல்லாம் வாக்கு வாங்கினாங்க. இதே பாரதிய ஜனதா கட்சி தனியாக நின்று இருந்தால் அவர்களால் 2% தாண்டி இருக்க முடியாதுன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அது நிக்காத போது சொல்ல முடியாது. அப்போ விசிகவுக்கு அது பொருந்தும் தானே, தனியா நிக்கும் பொழுது. அப்படின்னா நாங்க தனியாக நின்று காட்டி இருக்கிறோம். எங்களுடைய வாக்குகள் எவ்வளவோ அந்த வாக்குகளை என்றைக்கும் நாங்கள் தற்காத்து கொண்டிருக்கிறோம், வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் எந்த காலகட்டத்திலும் எங்கள் கூட்டணி 38% எங்களுக்கு பலம் இருக்குன்னு நாங்க சொல்லல. அப்படி சொல்றது பைத்தியகாரத்தனம் இல்லையா? அப்படி சொல்ல முடியாது இல்லையா?
உங்களுக்கு அப்போ கான்பிடன்ஸ் இல்ல. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு எவ்வளவு என்பது பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களுக்கு தெரியும். அவர்களால் எந்த காலகட்டத்திலும் எத்தனை மோசடி செய்தாலும், வாக்குகளை உண்டாக்கினாலும், போலி வாக்காளர்களை உண்டாக்கினாலும், அது அவர்களுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு வேண்டுமானால் சாதகமாக இருக்கக்கூடுமே தவிர பாரதிய ஜனதா கட்சிக்கு முடியாது. ஆகையால் கடுமையான போட்டி இருக்கக்கூடிய இடத்துல பாரதிய ஜனதா கட்சி முதன்மையான கட்சியாகவோ அல்லது இரண்டாவது பெரிய கட்சியாகவோ இருக்கக்கூடிய இடங்கள்ல இப்படிப்பட்ட போலி வாக்காளர்களை வைத்து, தேர்தல் கமிஷனை வைத்து அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக வெளிப்படையாக நான் குற்றம் சாட்டுகிறேன். இன்னொன்று, இதில் தேர்தல் கமிஷன் பாரதிய ஜனதா கட்சியோட கைப்பாவையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. தேர்தல் ஆணையம் இன்னும் கூட விளக்கமா சொல்லியிருக்கலாமே. இவ்வளவு குற்றச்சாட்டுகளை பொது வழியில ஒரு எதிர்கட்சியோட தலைவர் வைக்கும்போது இந்த மாதிரி நடந்திருக்கு, ஆனா இப்படி நடக்கல, அதுக்கான சான்று இதுதான் அப்படின்ற புள்ளி விவரங்களும் கொடுத்து கூட சொல்லியிருக்கலாமே. அப்ப இன்னும் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கு அப்படின்றது மக்கள் மனசுல ஒரு ஆழமா பதியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க மீடியாலயோ சோசியல் மீடியாலயோ பேசுறத வச்சுக்கிட்டு, இப்போ ராகுல் காந்தி அவர்கள் ராகுல் காந்தி பொது வழியில் தானே இல்ல பொது வழியில பேசுறாரு. அவர் இவர் சொன்ன மாதிரி ஒரு தனி மனிதன் எப்படி பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ண முடியும்னு கேக்குறாரு. அவர் தனி மனிதன் கிடையாது. இவ்வளோ பெரிய ஜனநாயக நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர். ஓகே, யாரோ ரோட்ல போறவர் கிடையாது. ஸோ அவருக்கான பொறுப்புன்னு இருக்கு. அதை நீங்க கோர்ட்ல ஃபைல் பண்ண வேண்டியது தானே, இல்ல ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது. நீங்க எதுக்கு பொது வெளியில மீடியால பேசுறீங்கன்னாலே அட்டென்ஷன் சீக்கிங் இல்லாம வேற என்ன? உண்மை உங்க உங்க பக்கம் இருக்கிற பட்சத்துல நீங்க அப்படிதானே டீல் பண்ணணும். இவர் சொன்னாரு குளறுபடிகள் இருக்கு, சில இடங்கள்ல ஒரு கிளரிக்கல் இஷ்யூஸ் இருக்கலாம், வேற இஷ்யூஸ் இருக்கலாம். இவர் மொத்த கவர்மெண்ட் மிஷினரியே சந்தேகப்படுறாரு. இங்க இருக்கிறது ஆளுங்கட்சியா இருக்கிறது திமுக. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் யார் கண்ட்ரோல்ல வரும்? ஆளுங்கட்சி, மாநில அரசாங்கத்துக்கு கீழே தான் வரும். அடுத்து டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லெவல் வர்றது எல்லாமே உங்களுக்கு மாநில அரசாங்கத்துக்கு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் எப்படி மாநில அரசு கட்டுப்பாடு அபிஷியல்ஸ், அங்க இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ் சொல்றேன். தேர்தல் ஆணையம், தலைமை தேர்தல் ஆணையம் என்ன நடைமுறைகள் கொடுக்குதோ அதை யூஸ் பண்ணுவாங்க. ஆபீசர்ஸ் சொல்றேன், தேர்தல் ஆணையரை நியமிப்பது தலைமை தேர்தல் ஆணையம் தான். நான் என்ன சொல்றேன், எலெக்ஷன் கமிஷன் இல்ல, அரசு பண்றது இல்லங்க, அபிஷியல்ஸ், இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அபிஷியல்ஸ். ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மாநில அளவில் தேர்தலை நடத்துவதற்கு, உள்ளாட்சி அமைப்புகளை நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு ஒரு மாநில தேர்தல் ஆணையம், அது தனி. மற்றபடி சட்டமன்ற தேர்தலை, பாராளுமன்ற தேர்தலை தமிழ்நாட்டிற்கென்று மாநில தேர்தல் ஆணையரை தலைமை தேர்தல் ஆணையர், அந்த தேர்தல் ஆணையருக்கு இல்ல அந்த மாநில தேர்தல் ஆணையருக்கு இருக்கக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸ் எங்க இருந்து வருது? ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய அபிஷியல்ஸ் தான். அந்த நடைமுறையை பயன்படுத்தி இங்க இருக்கிற அதிகாரிகள் தானே அந்த பணியை செய்ய போறாங்க. உங்க அபிஷியல்ஸ் தான். அப்ப நீங்க உங்க அதிகாரிகளை சந்தேகப்படுற மாதிரி இருக்கு இல்லையா? சோ நீங்க அப்போ உங்களுடைய அதிகாரிகளையே நீங்க சந்தேகப்படுற மாதிரி இல்லையா? இதுதான் என்னோட கேள்வி. அதாவது நீங்க ஜெயிச்சிட்டா ஒரு பிரச்சனையும் இல்ல. இது பிஜேபி ஜெயிச்சிட்டா உடனே என்ன சொல்றீங்க? தேர்தல் ஆணையத்து மேல ஒரு குற்றச்சாட்டு. இவர் சொல்றாரு பிஜேபி வளரலன்னு. நீங்க கூட்டணிய வச்சு பேசுறோம், உங்களுக்கு கான்பிடன்ஸ் இல்ல, அதனால நீங்க கூட்டணிய வச்சு பேசிட்டு இருக்கீங்க. நாங்க எப்படி வளர்றோம்ன்றது எங்களுக்கு தெரியும், களத்துல நாங்க எப்படி வேலை பாக்குறோம்ன்றது தெரியும். இத்தனை 11 வருஷமாக மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்களை நாங்க எங்கெல்லாம் எடுத்துட்டு போய் சேர்த்திருக்கோம்ன்றது எங்களுக்கு தெரியும். அந்த திட்டங்களுக்கு நீங்க எப்படி ஸ்டிக்கர் ஓட்டுறீங்கன்றதும் மக்களுக்கு தெரியும். ஏன்னா அதனுடைய பயனாளிகள் மக்கள் தான். எந்த காலத்து நீங்க எங்களை குறைத்து மதிப்பிடுறதோ, நீங்க எங்களை பத்தின ஒரு ஃபேக் நரேட்டிவ், பொய்யான பிரச்சாரத்தை பண்றதையே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்கீங்க. இப்ப பேசுறீங்க இல்லையா, இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும், வர முடியாது, அதெல்லாம் உங்க ஆசை, உங்க கற்பனை. நீங்க ஆசைப்படுறதுனால நாங்க வளராம இருக்க போறது இல்ல. நீங்க உங்களுடைய கற்பனைய ஓட விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க மக்களுக்காக ஒர்க் பண்றோம், மக்களுக்காக வேலை செய்யறோம், மக்களுக்கான திட்டங்களை எடுத்துட்டு போறோம். நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கும். திரு சாரநாத், எனக்கு இங்க நடக்கிற எஸ்ஐஆர்ல எதிர்ப்பு தெரிவிக்கிற உங்க கூட்டணி கட்சிகள் உள்ளிட்ட நிறைய கேள்வி என்னன்னா, ஒரு நடைமுறை கொடுத்துடுறாங்க, அதன்படி இங்க வேலை நடக்குது, அங்க தவறு நடக்குதுன்னா அது வெளிப்படைத்தன்மையோட இங்க இருக்கிற அதிகாரிகளால பார்க்க முடியும். அப்ப இங்க இருக்கிற அதிகாரிகள் தப்பு பண்ணா மட்டும்தான் அது சாத்தியப்படும். ஒரு கட்சி, எந்த கட்சியா இருந்தாலும் அது சாத்தியப்படுத்துறதுன்னு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது இது எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? ஒண்ணு. ரெண்டாவது, கிரண் ரிஜிஜு செய்தியாளர்கள் சந்திக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, ஹரியானாவில் இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் இருக்காங்கல்ல, அடிமட்ட கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அதுவே சரியில்லை, அதனால காங்கிரஸ் தோல்வியைத்தான் தழுவும்னு அப்பவே சொன்னாங்க
அப்படின்றதையும் செய்தியாளர்கள் சந்திப்புல குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அதாவது தோல்வி ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது, பாஜக ஜெயிச்ச பிறகு தேர்தல் ஆணையம் சாதகமா செயல்பட்டதுன்றதை எப்படி ஏத்துக்க முடியும்? செய்தியாளர்கள் சொல்வது அரசியல் சார்ந்த செய்தி. அவர் ஒரு பேர் சொல்லி சொல்றாருங்க. அவர் என்ன சொல்றாரு, மாநில காங்கிரஸ் தலைவர் ராவ் நரேந்திர சிங் அவரு சொன்னாரு அங்க சரியில்லை, இங்க கட்டமைப்பே சரியில்லை, அடிப்படையே சரியில்லை. எல்லா கட்சிகளிலும் திமுக எடுத்துக்கங்க, திமுக கூட இன்றைக்கு திமுக இருக்க பல முன்னணியினர் அப்படிதான் காங்கிரஸ் மாநில தலைவராக பாரதிய ஜனதா கட்சியில கூட அண்ணாமலை மீது 100 விதமான விமர்சனம். அண்ணாமலை தான் கட்சியை சீரழிச்சாருன்னு ஒரு தரப்பு நினைக்குது, இன்னொரு தரப்பு இப்படி நினைக்கும். நம்ம அதை பத்தி எல்லாம் நம்ம பேச வேண்டியது. உண்மையில் அடிப்படையில என்ன நடந்தது? ஒரு எக்ஸிட் போல்ஸ், எல்லா எக்ஸிட் போல்ஸும் காங்கிரஸ் தான் வெற்றி பெறும் சொன்னப்போ, அப்ப அந்த செய்தியாளர்கள் எல்லாம் யாரு? காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களா அல்லது பிஜேபி பிடிக்காதவங்களா? கிடையாது. நீங்க சரியா சொல்லவே இல்லை. நான் சொல்றேன், செய்தியாளர்கள் சந்திப்புல ஒரு பேரை குறிப்பிட்டு சொல்றாங்க. ஹரியானாத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமாரி செல்ஜாவே அவர் சொல்லியிருக்கிறாரு, மாநில தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னதான் நீங்க எப்படி இதை எடுத்துக்கிறீங்க? 2024 தேர்தலுக்கு முன்னாடி நிதின் கட்கரி சொன்னாரு இந்த அரசின் மீது எதிர்ப்புணர்வு இருக்கத்தான் செய்கிறதுன்னு. அப்போ பாரதிய ஜனதா கட்சி தோத்த உடனே நிதின் கட்கரி சொன்னாரு, அப்பயே தெரியும் பிஜேபி தோத்துருன்னு சொல்ல முடியுமா? அப்படி கிடையாதுங்க. எல்லா கட்சிகளிலும் ஒரு சில வருத்தங்கள், ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். மாநில தலைவரே சொல்றது நிதின் கட்கரியே சொன்னாரு, அவரை விட பெரிய தலைவர் இருக்க முடியும். அவரே நரேந்திர மோடி மேல விமர்சனத்தை சொன்னாரு. சரி, அப்ப நம்ம அப்படி எடுத்துக்கூடாது. இதெல்லாம் அரசியலுக்காக சொல்றது. ஆனால் எக்ஸிட் போல் என்ன சொல்லுச்சு? எல்லா எக்ஸிட் போலும் காங்கிரஸ் தானே வெற்றி பெறும் சொல்லுச்சு. எக்ஸிட் போல்ல மக்கள் போடுற ஓட்டு இல்லல்ல. இல்லங்க, அது ஒரு கணிப்பு தானே. அது கணிப்பு தான். நம்ம வரலாறும் இல்ல. மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சதே நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. பல சமயங்கள்ல மாறி இருக்குன்றது உங்களுக்கு பல சமயங்கள்ல மிக மிக அரிதான சமயங்கள்ல மாறி இருக்கு. ஆனால் ஹரியானாவில் மாறியது மிகப்பெரிய மோசடின்னு சொல்ல வரேன். எப்படி சொல்ல வரேன்னு சொன்னா, நிதின் கட்கரி சொன்னார்ல, இந்த விஷயம் எடுத்துப்போம். கிரண் ரிஜிஜு சொன்னதையும் எடுத்துப்போம். நான் கிரண் ரிஜிஜு சொன்னதுல அடிப்படையில ஒரு வேறுபாடு இருக்கு. என்னன்னா, தேர்தல் அப்படின்னு வரும்பொழுது, சுருக்கமா தேர்தல் என்று வரும்பொழுது மக்கள் உண்மையாக வாக்களிக்கிறார்களா என்பதை உறுதிப்படுத்த வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை, தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. அதில் போலி வாக்காளர்களை கொண்டு வந்து சேர்த்து விட்டு அந்த வெற்றியை அபகரிக்கிற போக்கு வட மாநிலங்களில் முதன்மை இரண்டாம் கட்சிகளிடையே இருக்கிற சிக்கல்களை பயன்படுத்துவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய போக்காக இருக்கிறது. அது இருக்கும் வரை நியாயமான தேர்தலை அந்த மாநிலங்களில் எதிர்பார்க்க முடியாது. அதே போக்கை தமிழ்நாட்டில் தாங்கள் வளர்ந்து விட்டதாக காட்டுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி செய்கிறது. ஆகையினாலதான் இந்த எஸ்ஐஆர் திட்டத்தையும் நாங்கள் எதிர்ப்பு. கேட்கிற முக்கியமான விஷயம் என்னக்கா, எனக்கு இருக்கிற வாக்குரிமை பறிக்கப்பட்டு விடக் கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, ஒரே நபர் பல வாக்குகளை, அதாவது கள்ள ஓட்டு போற்றக்கூடாதுன்றதையும் ஒரு கட்டமைப்பு இருக்கு. இதுதான் சரியான முறையில் நடக்கணும் அப்படின்றதான் நோக்கமும் கூட. அதை நோக்கிதான் எஸ்ஐஆர் பண்றோன்றது தேர்தல் ஆணையம் மீண்டும் மீண்டும் சொல்றாங்க. அது எல்லாரும் சார்ந்த அதிகாரிகள் எல்லாருமே சார்ந்த விஷயமாவும் இருக்கு. இங்க அடிப்படை கேள்வி, வெளிப்படைத்தன்மையோட வாக்காளர் பட்டியல் வெளிவரும்போது கேட்காத பொழுது முகவருக்கே தெரியாம போயிடுமா அப்படின்லாம் கேள்வி வரும்போது அந்த காலதாமதம்ன்ற சொல்ற ஒரு விஷயம். அதுதான் அதனால அவகாசம். அதாவது இந்த எஸ்ஐஆர் எப்ப பண்ணிருக்கணும்? ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கி நிறைவு கருத்தா எடுக்கிறேன். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நிறைவு கருத்தா பங்கு கொண்ட உங்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. வணக்கம்.